நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லப்போனால் அவன் திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது கிடையாது கிடையாது. ஆனால் என்ன, அவன் திமுகவினுடைய அனுதாபி, அவ்வளோதான். இந்த வார்த்தையை சொன்னது வேற யாருமே கிடையாது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் வச்சு சொல்கிறார். இதை மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்றைக்கி சட்டசபையில் கொஞ்சம் சட்டைகள் கிழிக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய சில சக்திகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் டோட்டலாக ஒட்டுமொத்தமான அரசியல் பார்வையை மாற்றக்கூடிய ஒரு பதிவாகவும் இது இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபர்ஸ்ட் அண்ணாமலை அவர்களுடைய அந்த ரிப்போர்ட்லேருந்து வரலாம். ஏன்னா இங்கே எதிர்வினை ஆற்றக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றார்கள் அன்று. கண்டிப்பாக எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னார்கள் அன்று. உடனடியாக ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அமைச்சர் ரகுபதி அவர்களாக இருக்கட்டும், உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவங்க ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்ன வீடியோக்கள் வைரல். எடிட்டர் அந்த வீடியோ ப்ளீஸ். எனவே ஊடகங்களில் வர்றதுல அந்த ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது தவறான தகவல். இது அண்ணாமலை சொல்லுகிற காரணத்தால் அது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்ட வாசகம் அல்ல. அதன் அடிப்படையில் சொல்லுகிறார் தவிர அது உண்மை அல்ல. நான் முன்பு விளக்கம் தந்த சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். ஆனால் ஞானசேகரன் திமுக அனுதாபிதான், திமுக நிர்வாகி இல்லை என்கிறார்கள் இன்று. விரைவில் யார் அந்த சார் என்கிற புதிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் போது ஞானசேகரன் ஒரு திமுக நிர்வாகிதான் என்பதை இவர்கள் ஒப்புக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். நேரம் அதிமுகவை சார்ந்த கோவை சத்யன் அவர்களுடைய ட்வீட் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, திமுக மாணவர் அணி துணை அமைப்பாளர் கட்சியின் ஆதரவாளர் என்றால் திமுகவினுடைய மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர் யாரை சொல்றார்? இவர் ஞானசேகரனை சொல்றார். மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளரை நீங்கள் ஆதரவாளர் என்றால் அவன் வீட்டிற்கு சென்று பிரியாணி சாப்பிட்ட அமைச்சர் மாசு திமுக மூத்த ஆதரவாளரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நிர்வாகிலாம் கிடையாது, திமுகவினுடைய உறுப்பினர் கிடையாது, வெறும் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு அவர் ஆதரவாளர் அப்படின்னா அவர் வீட்லேயே போய் சாப்பாடெலாம் சாப்பிட்ட, பிரியாணி சாப்பிட்ட. இப்போ இவர் பிரியாணின்னு சொல்கிறது கிடையாதுங்க. நிறைய சேனலில் குஸ்கா ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கிறார்கள். அப்போது இந்த குஸ்கா ஞானசேகரன் வீட்டில் போய் குஸ்கா சாப்பிட்டுட்டு வந்த திமுகவினுடைய மூத்த ஆதரவாளர் மா சுப்பிரமணியம் அவர்களா அப்படிங்கிற கேள்வியை அதிமுக வச்சுருக்காங்க. நியாயமான கேள்வி தானே. ஒரு ஆதரவாளருடைய வீட்டுக்கு ஒரு அமைச்சர் போவாரா? அமைச்சர் போகிற எல்லா இடத்துக்குமே ஒரு ஆதரவாளர் வருவாங்களா? அடிப்படை உறுப்பினர் கூட இல்லாத ஒருத்தருக்கு மாணவர் அணி துணை அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிற அளவுக்கான ஒரு பதவியை கொடுத்துருப்பாங்களா? ஏகப்பட்ட கேள்வி வருதேப்பா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சரி, இப்போ நேரம் மேட்ருக்கு வரலாம். சட்டசபையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இதே மாதிரி 100 சார் கேள்விகளை என்னால் கேட்க முடியும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச்சு. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால் கேட்க முடியும். இதே மாதிரி யார் இந்த சார் மாதிரி என்னால் 100 சார் அப்படிங்கிறத அதிமுகவை பார்த்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் என்ன கேட்குறோன்னா, இந்த 100 சாரை நீங்கள் கேட்டதுனால தான் இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கீங்க. அந்த 100 சாருக்கும் பதில் கொடுக்காததுனால தான் அவங்க எதிர்கட்சியாக இருக்காங்க, மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். இன்னும் 100 சாரை நீங்கள் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா அப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த 100 சாரை ஏன் விட்டு வச்சிங்க மு.க. ஸ்டாலின் அவர்களே? அதிமுக பீரியடில் அவ்வளோ சார்கள் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்தே அவர்களை விட்டு விட்டீர்களா? இல்லை இப்போ எங்களால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வெறும் அரசியல் ஸ்டண்டு மட்டும்தானா? எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தானே. இன்றைக்கி நீ என்னை பற்றி ஒரு குத்தம் சொல்கிறேன்னா நேற்று நீ என்ன செஞ்சுங்கிறத என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் நேற்று நான் சொல்லும்போதே அதை கரெக்டாக நேற்றைய தினமே அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்று அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டிய தேவையே இல்லையே. இதுக்கு போய் நம்ம பெருசாலாம் படிக்கணும்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு சண்டைங்க, அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, அப்பாவும் மகனும் பேசி என்ன செஞ்சிட்டாங்கன்னா செட்டில் பண்ணிட்டாங்க, அந்த சண்டையே கிடையாது. மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு சண்டை வருது. அந்த சண்டையின் போது மகன் சொல்கிறான் அப்பாவை பார்த்து, உங்களை மாதிரி நீங்கள் சண்டை போட்ட போன மாதம் என்ன சண்டை போட்டிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், போன மாதமே சண்டை முடிஞ்சிருச்சேப்பா, சண்டை செஞ்சிட்டீங்க, இல்லாட்டி யாரோ ஒரு ஆளுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த மாதமே வந்துட்டு போன மாதம் சண்டை, அடுத்த மாதமும் சண்டை போட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி சண்டை
ஒரு 5வது மாசத்துல வந்துச்சுன்னா 5 மாசத்துக்கு முன்னாடி சண்டை, இப்படியே சொல்லிட்டே போனா இது பிளேம் பொலிட்டிக்ஸ், இது நார்மல் பொலிட்டிக்ஸ் கிடையாது என்பதை மக்கள் இப்போது அறிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவத்துல முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில 12 நாட்கள் ஆச்சு. ஆனா சென்னை மாணவி வழக்குல புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டது. பொள்ளாச்சி விஷயத்துல அது ஓகே, பொள்ளாச்சி விஷயத்துல அவர் சொல்றது நமக்கு 100% ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமா தான் இருக்கு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. பொள்ளாச்சி விஷயத்துல எஃப்ஐஆர் போடுறதுக்கு 10க்கும் அதிகமான தினங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நாங்க பாருங்க உடனடியாக எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கோம். பிஜேபி இதை பொதுவெளியில பேசுறாங்க. ஆனா நான் பிஜேபியினுடைய கதைகள்லாம் இங்க பேசி பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல. இந்த சபையினுடைய மாண்பை கெடுக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி போற போக்குல பிஜேபிக்கு ஒரு குத்து. அடுத்ததா இது திராவிட மாடல் ஆட்சி. இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது பெண்களுக்கான ஆட்சி. நம்ம புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், விடியல் பேருந்து அப்படிங்கிறதுல இலவசமா பெண்கள் போறதா இருக்கட்டும், இப்படி பெண்களுக்காக நாங்க பார்த்து பல திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்க தான் பெண்களுக்கான காவலர்கள் அப்படிங்கிற மாதிரி யார் பேசியிருக்காரு? நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கார். அப்படி பேசும்போது அதிமுகவுக்கு அப்படி ஒரு சைட் ஸ்டாண்டில் ஒன்று போட்டார் பார்க்கணும். பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார், பேசியிருந்தார். அவர் அதை பேசியிருந்தார். உடனடியாக கல்யாண சுந்தரம் அண்ணே அவர்கள், அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் அண்ணே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருவருப்பான ஆட்சி அண்ணா பல்கலைக்கழக சம்பவமே சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி, அருவருப்பான ஆட்சி அண்ணா பல்கலைக்கழக மேட்டரே சாட்சி அப்படின்னு சொல்றது 2 பேரும் ஈக்குவல் தான். மாற்றி அடிச்சுக்கிறீங்க. அப்போ மக்கள் நாங்கள் தான் பாவம். நீங்கள் அப்படி சொல்லுவீங்க, இவங்க இப்படி சொல்லுவாங்க. மக்கள் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கணும். சரி, அப்போ அதிமுகவை சார்ந்த ஒரு நபரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் அதாவது சன் டிவி, கலைஞர் டிவி மாற்றி லைவாக போட்டுட்டு இருக்காங்களேன்னு பார்த்தா இதெல்லாம் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா நகர் பாலியல் குற்றவாளி விசாரணை செய்த போது காவல் நிலையத்தில் குற்றவாளி சார்பாக வாதிட்டவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிய இபிஎஸ் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ட்வீட்டை பார்க்க முடியுது. என்னன்னா, அண்ணாமலை ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட அந்த விஷயத்துல கட்ட பஞ்சாயத்து அதிமுகவை சார்ந்தவர் பேசினார் அப்படிங்கிறது ஒரு வழக்காக இப்போ தொடரப்பட்டு அவரை இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது பெருசா பேசப்பட்டு வருகிறது. உடனடியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அதிமுக என்ன செய்யறாங்கன்னா அவரை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே தூக்கி எறிகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தைரியத்தை காண்பியுங்கள். உங்களுடைய கட்சி ஆதரவாளர்னு சொல்றீங்க, அவர் அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் அவருக்கு எதிராக திமுக காரங்க யாருமே பேச மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற கேள்வியை அதிமுகவை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள். அடுத்ததான் நான் சொல்ல போறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கருப்பு சட்டை யார் அந்த சார் பேட்ச், டங்ஸ்டன் தடுப்போம் முகக்கவசம் அணிந்து அதிமுக உறுப்பினர்கள் அவையில் பங்கேற்றுள்ள நிலையில் கேள்வி நேரத்தில் அதிமுக உறுப்பினர்கள் கேள்விகள் எழுப்பும் போதும் பதில் அளித்து பேசும்போதும் அவர்களின் காட்சி காட்டப்படவில்லை. இங்க ஒரு பேய் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இல்ல, என் கழுத்துக்கு மேல ஒரு பிசாசு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த பக்கமா ஒரு காட்டேரி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது எதையுமே நீங்க காண்பிக்கல. நான் காண்பித்தாதானே இங்க யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்புவீங்க. அப்படி இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி தான் சட்டசபையில அதிமுகவினர் பேசும்போது நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு வீடியோ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதிமுகவினர் பேசும்போது பொதுவாக ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அவர் முன்னாடி அந்த கேமரா போகும், அவருடைய அந்த முகம் தான் நமக்கு தெரியும், ஸ்க்ரீனில் தெரியும். அவருடைய மைக்கை மட்டும் எனேபிள் பண்ணியிருப்பாங்க, இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அது வீடியோவில் இன்புட்டாக கொடுக்கலாம். அப்போ அவருடைய மைக்கை மட்டும் இன்புட்டாக கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா அவருடைய ஃபேஸு, அவருடைய மைக்கு அது தெளிவாக நமக்கு கேட்கும். ஆனால் அதிமுகவை சார்ந்தவங்க கேள்வி கேட்கும்போது எல்லாருடைய மைக்கும் ஆனில் இருக்குது. அப்போ எல்லாருடைய மைக்கும் இன்புட்டாக கொடுத்து ஒரு பொதுவான ஒரு மைக் இருக்கும்ல, அந்த மைக்கை எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ யார் கேள்வி கேட்குறாங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது இந்த லைவ் ரிலே பார்க்கக்கூடிய யாருக்குமே தெரியாது, புரிஞ்சுக்கிட முடியாது. சூட்சமம், சாணக்கியத்தனமா எப்படி எல்லாத்தையும் போட்டுவிடா, க்ரௌடு சத்துற மாதிரி, அந்த பக்கம் நாய் குலைக்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டுவிடு, அது கூட அதிமுகவை யாராவது பேசிட்டு இருக்காங்களா அதையும் போட்டுவிடு, யாருக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ யார் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத லைவாக காண்பிக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ அதிமுக கேள்வி கேட்குதா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாததுனால அதிமுகவை பற்றியான நன்மதிப்பு இல்லாட்டி அதிமுக நமக்காக கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி தெரியும்? சாணக்கியத்தனமா அதை இப்போ யார் செஞ்சிட்டு இருக்காங்க? டிஎம்கே செஞ்சிட்டு இருக்காங்க. இது அப்பாவு அவர்களிடையே போய் நிருபர்கள் கேட்டாங்க. அதுக்கு அப்பாவு அவர்கள் சொன்னார், டெக்னிக்கல் கிளிச், வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் நான் நினைச்சேன் நீங்கள் எல்லாம் லைவாக போட்டுட்டு இருக்கீங்களா நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு ஒரு சபாநாயகர். அங்கே போட்ட தகராறுல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டு தெரியல, நான் பார்த்துட்டு கேட்டுட்டேன். டெக்னிக்கல் ப்ராப்ளம் எனக்கு தெரியாது, அது என்ன நடந்துன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நீங்க தான் காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். இதுவரை ஒரு சபாநாயகர் சொல்ற விஷயமா இது? நான் நினைச்சேன் நிருபர்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, லைவா போட்டுட்டு இருக்கீங்களா நான் நினைச்சேன், அது டெக்னிக்கல் கிளிச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு.
எத்தனை டெக்னிக்கல் கிளிச்சை தான் தமிழ்நாட்டு மக்கள் தாங்க போறாங்கன்னு தெரியல. எஃப்ஐஆர் லீக் ஆனது டெக்னிக்கல் கிளிச்சு, சட்டசபை நேரலையில் வராதது டெக்னிக்கல் கிளிச். பார்க்கலாம் அடுத்த டெக்னிக்கல் கிளிச் என்ன நீ. ஓகே அடுத்ததா ஒரு விஷயத்த திமுகவினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, அனுமதி பெற்ற பிறகுதான் போராட்டம் தொடரப்பட வேண்டும், அந்த அனுமதி வாங்காம போராட்டம் தொடரக்கூடாது, அதற்கு நீங்க காவல்துறையிடம் முன் அனுமதி பெற வேண்டும். அப்ப எப்படி சார் நீங்க மட்டும் ஒரே நாள் அனுமதி வாங்குனீங்க, 5 நாட்களுக்கு முன்னாடியே அனுமதி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ற சட்டம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாதா அப்படின்னு கேட்டா, பாருங்க திமுக காரங்க மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க, வழக்குகள் தொடர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டசபையில சொன்னார். திமுகவே இருந்தாலும் தவறு செய்தது என்றால் அதை கண்டிப்பதற்கு போலீஸ் அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ பாமகவை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது எப்படி சார், மீதம் இருக்கும் கட்சிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க, திமுக மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தி எல்லா பேச விட்டு அதை மீடியா கவர் பண்ண பிறகு அதன் பிறகு வழக்கு தொடர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இந்த இடத்துலயே நீங்க எவ்வளவு பெரிய பூசணிக்காவை மறைக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்றாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அண்ணன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார். எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போயிருக்குன்னு தோணுது. இந்த டிஎம்கே ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல ஆளுநருக்கு எதிராக, அப்போ அவங்க மீது அது அனுமதி பெறாத ஆர்ப்பாட்டம் தானே. 38 மாவட்டங்கள், மாவட்டத்தினுடைய எல்லா தலைநகரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது தானே. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றது மாதிரி எல்லார் மேலேயும் வழக்குகள் தொடர்ந்துட்டாங்க தானே. எங்க சட்டசபையிலேயே சொல்லிட்டாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இப்போ வழக்கு தொடர்ந்துருப்பாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் காண்பீங்க ராசா. அந்த எஃப்ஐஆரில் அவர் அடுத்ததாக ஒன்று கேட்டிருக்காரு, செய்த எஃப்ஐஆரில் கனிமொழி மாறன் பெயர்கள் உள்ளதா? செய்தி போட்ட பத்திரிகை நண்பர்கள் எஃப்ஐஆர் இருந்தால் பகிரவும், எஃப்ஐஆர் நகல் உங்களிடம் இல்லை என்றால் பெண் டீமிடம் கேட்டு எஃப்ஐஆர் நகல் வாங்கி தரவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் நார்மலாக எஃப்ஐஆர்லாம் இதை பதிவிறக்கம் பண்ணி பார்க்கலாம். ஜெயராமன் பார்த்துருப்பாரா இருக்கும், கிடச்சிருக்காது. அந்த எஃப்ஐஆரில் கனிமொழி அக்கா பெயரும் மாறன் அவர்கள் பெயரும் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி தானே. இல்லை உங்களுக்கு இது நியாயமாகப்படுதா? என்னப்பா இப்படி அப்படி பேசுனா இப்படி எவிடன்ஸை கேட்குறீங்களே, எவிடன்ஸ் தாங்க இங்கே எல்லாமே, எவிடன்ஸ் தான் இங்கே எல்லாமே. அந்த எவிடன்ஸை நீங்கள் தாரீங்களா? எஃப்ஐஆரில் கனிமொழி அக்கா பேசினாங்க, தயாநிதி மாறன் அவர்கள் பேசினாங்க, அப்போ அவங்க மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்கணும். ஏன்னா அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டம் அது, 5 நாட்களுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதிலாம் கேட்கல, காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கீங்க. எஃப்ஐஆர் காப்பி எங்கே? அந்த எஃப்ஐஆர் காப்பியில் கனிமொழி அக்கா பெயரும் மாறன் அவர்களுடைய பெயரும் எங்கே? அறப்போர் இயக்கம் கேட்கிறது. பதில் இருக்கா? பார்க்கலாம். மக்கள் இதை யோசிக்கிறாங்களாங்கிறத அடுத்தபடியாக பார்க்கலாம். நான் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிட்டேன். இதெல்லாம் வேறு எந்த மீடியாவிலும் உங்களுக்குலாம் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வளர்த்து விடுங்க. இன்னும் நிறைய உண்மைகளை வெளியில் கொண்டு வரலாம். உண்மைகள்லாம் கிடையாது, அங்கே நடக்கிறது அப்படிங்க சொல்ல போகிறேன், அவ்வளோதான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.